நம்ம செய்ய போறது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மகப்பேறு உதவித்தொகை ஏற்கனவே அம்மா கொடுத்தது 18,000. அது இப்ப 24,000 உயர்த்தி கொடுப்போம். பிறந்த குழந்தைகள்லாம் அம்மா இருந்தப்ப நலப்பெட்டகம்னு ஒண்ணு கொடுத்தாங்க. அது இந்த அரசாங்கம் நிறுத்திட்டு அதை நம்ம திரும்ப கொடுப்போம். கிராம பகுதியில் உள்ள பெண்களுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு 1 லட்சம் கோழி பண்ணை வைக்கிறது செஞ்சு கொடுப்போம். அதே போல 1 லட்சம் ஆட்டு பண்ணை வைக்கிறதுக்கு செஞ்சு கொடுப்போம். அதே போல 1 லட்சம் மாடு, கறவை மாடு. இது ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம ஏழை ஜனங்களுக்காகவே இதை செய்யறோம். இதுக்கு 50% நம்ம அரசாங்கமே கட்டிடுவோம். நம்மளே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நல்லபடியா அவங்க வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு உண்டானதை நம்ம செய்வோம். அதே போல பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு இலவச மடிக்கணினி அம்மா கொடுத்த மாதிரி +2 படிக்கிற பிள்ளைகளுக்கு முதல் அரையாண்டிலேயே அவங்க கையில இதை கொடுத்துருவோம். அந்த பிள்ளைங்க பழகிக்கணுங்கிறதுக்காக அரசு பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கும் மிதிவண்டி, சீருடை, காலணி, பாட புத்தகம், நோட்டு புத்தகம் இந்த மாதிரி பொருட்கள் அனைத்தும் சரியான நேரத்துல பள்ளிக்கூடம் திறந்தோன்னா சரியான நேரத்துல நம்ம கொடுப்போம். பட்டியலின பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு செலுத்தப்படும் கல்வி உதவித்தொகை 50% உயர்த்தி கொடுப்போம். நகர் மற்றும் கிராம பகுதிகளில் வசிக்கும் வீடற்ற ஏழை மக்களுக்கு இலவச வீடு கட்டி தரப்படும். வரும் 5 ஆண்டுகளில் 5 லட்சம் வீடுகள் கட்டி தரப்படும். நிர்வாக திறமையின்மையால் ஏறுமுகத்தில் இருக்கும் மின்சார கட்டணம் கட்டுக்குள் கொண்டு வரப்படும். மின்சாரம் வெளிச்சந்தையில வாங்குறத நிச்சயமா குறைப்போம். நவீன தொழில்நுட்பத்துடன் காற்று ஆலைகள், சூரிய மின் உற்பத்தி மூலம் கூடுதலா 10,000 மெகாவாட் உருவாக்கப்படும். மின்மிகை மாநிலமாக தமிழகம் மாற்றப்படும். மாதந்தோறும் அரிசி அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் சமையல் எண்ணெய் வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 2,000 உயர்த்தி வழங்கப்படும். அங்கன்வாடிகளில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வாரந்தோறும் 5 முட்டைகள் வழங்கப்படும். அதிக அளவுல முதலீடுகளை கொண்டு வந்து வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் பெருகும் விதமாக 2 லட்சம் அரசு பணியிடங்கள் படிப்படியாக நிரப்பப்படும். ஆறுகள், குளங்கள், நீர்நிலைகள், கால்வாய்கள் தூர்வாரப்பட்டு விவசாயத்திற்கு தேவையான பாசன நீர் கடைமடை பகுதிகளுக்கு கிடைப்பது உறுதி செய்யப்படும். தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆறுகள் மற்றும் நீர்வழி தடங்கள் தேவையான தடுப்பணைகள் கட்டப்படும். இதன் மூலம் மழைக்காலங்களில் உபரி நீர் சேமிக்கப்படுவதும் நிலத்தடி நீர் அதிகரிப்பதும் உறுதி செய்யப்படும். தமிழ்நாடு முழுவதும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் அனைத்து இடங்களிலும் கட்டாயமாக்கப்படும்.